பிரைஸ் தி லார்ட். இயேசு 25 முறை மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்னபோது என்ன அர்த்தப்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். மெய்யாகவே என்பதனுடைய கிரேக்க பதம் ஆமேன் என்பதாகும். இயேசு 25 முறை மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லியிருக்கிறார். அது அனைத்தும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் காணப்படுகிறது. நாம் எல்லா 25 கூற்றுகளையும் ஒன்றாக இணைத்தால் அவை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை முழுமையாக வெளிப்படுத்துகிறது. முதலாவது, இயேசுவின் மூலம் பரலோகம் திறந்திருக்கிறது. எனவே அவரது கிருபையால் நமது மனித பலவீனம் தெய்வீக மகிமையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, நாம் ஆவியானவரால் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏனென்றால் ஆவிக்குரிய மறுபிறப்பு நம்மை பாவத்திலிருந்து சுத்திகரித்து நம்மை புதிய ஜீவனை தருகிறது. மூன்றாவது, விசுவாசத்தினால நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. எனவே இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் என்று நான் நம்புகிற தருணத்தில் நித்திய ஜீவன் உடனடியாக நமக்குள் தொடங்குகிறது. நான்காவது, பரலோகத்திலிருந்து வரும் உண்மையான ஜீவ அப்பம் இயேசு. ஆகையால் ஆனால் மக்களோ அவரை அப்பத்திற்காக தேடினார்கள், ஆனால் சத்தியத்திற்காக அல்ல. எனவே நாம் இயேசுவை அவர் யார், என்ன கொடுக்கிறார் என்று நாம் தேடக்கூடாது, ஆனால் அவர் யார் என்று நாம் தேட வேண்டும். ஐந்தாவது, பாவம் சிலுவையிலே உடைக்கப்பட்டது. எனவே பாவம் செய்கிறவனோ அவன் பாவத்தில் அடிமையாயிருக்கிறான். அவருடைய வார்த்தையை கை கொள்கிறவனோ ஒருபோதும் மரணத்தை காண மாட்டான். ஆறாவது, இயேசுவும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள். பரலோகத்திலிருந்து தனக்கு தெரிந்தவற்றையும் தான் கண்டவற்றையும் இயேசு சாட்சி அளிக்கிறார். எனவே இயேசுவின் ஒவ்வொரு செயலும் தேவனுடைய சித்தத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. ஏழாவது, இயேசுவின் மரணம் உலகத்தின் ரட்சிப்புக்காக வழியை திறந்தது. எனவே நித்திய ஜீவனின் கனியை கொடுக்க நாம் சுயத்திற்காக மறிக்க வேண்டும். எட்டாவது, மரித்தோர் தேவனுடைய குமாரோட சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆகவே சரீரமும் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலும் அவருடைய வார்த்தையால் சார்ந்திருக்கிறது. ஒன்பதாவது, என் மாம்சத்தை புரித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற நித்திய ஜீவன் உண்டு. இது கிறிஸ்துவின் பலியில் ஆவிக்குரிய ரீதியில் பங்கேற்பதை அடையாளப்படுத்துகிறது. எனவே உண்மையான விசுவாசம் அவருடைய ஜீவன் நமக்குள் பெறுகிறது. பத்தாவது, உண்மையான மகத்துவம் அன்பின் மூலமாக சேவை செய்வதில் இருக்கிறது. இயேசுவின் சீஷர்கள் பாதைகளை கழுவுவதன் மூலம் இயேசு இதை காட்டினார். 11வது, அவருடைய ஆவி விசுவாசிகளை பலப்படுத்துகிறது. எனவே அவருடைய ஆவியின் மூலம் அவருடைய ஊழியம் நம் மூலம் தொடர்கிறது. குணப்படுத்துதல், மன்னித்தல், சமரசம் செய்தல் மற்றும் உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வருதல். 12வது, அவருடைய உயிர்த்தெழுதல் துக்கம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. இயேசு சிலுவையில் இருந்த பொழுது சீஷர்கள் அழுதார்கள், ஆனால் வெறுமையான கல்லறையை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனவே இந்த உலகத்தின் துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த வாக்குறுதிகள் நம்ப வேண்டும். 13வது, இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கும் ஜெபத்துக்கு பிதா பதிலளிக்கிறார். 14வது, விசுவாசம் மகிமையின் முடிவடைகிறது. ஆகியால் உண்மையான சீஷத்துவம் என்பது ஆசீர்வாதத்தில் மட்டுமில்லை, இயேசுவை பின்பற்றுவதும் அவருடைய துன்பத்தில் பங்கு பெறுவதும் இருக்கிறது.